என்னது? மூக்குத்தி அம்மன் படம் 2 சுந்தர் சி டைரக்ட் பண்ண போறாரா? ஐயோ! என்னய்யா சொல்றீங்க? ஆர்ஜே பாலாஜி தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு பாகத்தை எடுத்தார். அவரும் டைரக்ட் பண்ணி அவரே நடித்து நயன்தாராவை இந்த படத்தில் கொண்டாந்து அம்மனா நடிக்க சொல்லி படமும் செம்ம ஹிட்டு. எல்லாரும் சூப்பர் அப்படிங்கிற அளவுக்கு படம் செம்ம ஹிட்டாச்சு. வசூல் ரீதியாகவும் செம்மையான ஒரு ஹிட்டாச்சு. அதுக்கு அடுத்ததான் நான் 2வது பாகத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சில அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். சரி, ஓகே, படத்தோடைய ஃபஸ்ட்டு பாகம் நல்லா இருக்குப்பா, 2வது பாகம் வந்துச்சுன்னா செம்ம ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அப்டேட் கொடுத்தபடியா 2வது பாகத்தை எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி அவங்க நயன்தாராவை கான்டாக்ட் பண்ணி இதில் நடிக்கணும், நீங்கள் தான் 2வது பாட்லேயும் மூக்குத்தி அம்மனா நடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா நயன்தாரா அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி அப்படின்ட்டு இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு மறைமுகமாக சொல்லி அப்படியே தட்டி கழிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நயன்தாரா இல்லைன்னா என்ன, நம்ம திரிஷாவை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா கிட்ட இவர் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. ஆனால் திரிஷாவும் ஏகப்பட்ட படம் கமிட்டு, கையில் நிறையா படம் இருக்கு, அதனால ரொம்ப பிஸி, அதனால திரிஷாவும் இந்த படத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. இது என்னடா வம்பா போச்சே, இப்போ திரிஷாவும் வரலைன்ட்டாங்க, இப்போ எப்படி நம்ம படத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி அவங்க லைட்டாக அப்படி யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, இப்போதைக்கு இந்த படம் வேணாம்ப்பா, நம்ம கையில் இருக்கிற படத்தில் இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 ப்ராஜெக்டை நான் கைவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற படத்தில் அப்படியே பிஸி ஆகிட்டாரு. இப்போ இந்த கேப்பில் இந்த படத்தை தயாரித்த வேர்ல்ட்ஸ் நிறுவனம் மறுபடியும் நயன்தாரா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக நயன்தாரா ஒத்துக்கிட்டாங்க. சரி, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி இல்லை, சுந்தர் சியே இந்த படத்தை டைரக்டராக போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான்ப்பா கரெக்டான டைமு, சட்டு புட்டு நாம ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டாங்க. ஏன்னா மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்தில் கட்டாயம் நயன்தாரா தான் இருக்காங்க, அம்மனா நயன்தாரா தான் நடிக்கிறாங்க, டைரக்டர் சுந்தர் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டாங்க. சரி, அதெல்லாம் ஓகே, படம் பார்ட் 2 சுந்தர் சி டைரக்டர் நயன்தாரா அப்படின்ட்டு ஓகே, சூப்பர் தான். ஆனால் நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் அவங்களுடைய நிலைமை என்னாச்சு? கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு பாகத்தை அவர் எடுத்து முடிச்சு ஒரு ஹிட்டை கொடுத்தாரு. ஆனால் அவர் நயன்தாரா கிட்ட போய் கால் சீட்டு கேட்ட உடனே ஏதோ அப்படின்ட்டு தட்டி கழிச்சிட்டாங்க. இப்போ வேர்ல்ட்ஸ் நிறுவனம் அவங்களே இறங்கி நயன்தாராட்ட கேட்ட உடனே சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு நயன்தாரா மேம் அண்ட் ஆர்ஜே பாலாஜி இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே யோஸ், மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தோடைய டைரக்டர் சுந்தர் சி இருந்தால் படம் ஹிட் ஆகுமா, இல்லை ஆர்ஜே பாலாஜி இருந்தால் படம் ஹிட் ஆகுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.